ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகையில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் இருக்க போகிறது. இங்கிலீஷ் குக்கும்பர் எடுத்துட்டுருக்கேன், இந்த லென்த்தாக உள்ள கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன், ஜீரகம், பச்சை மிளகா, வேர்க்கடலை, கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா கடலை மாவு, பெருங்காயம், தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஸோ சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. குக் பண்ணச்ச நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு கர்நாடகா டிஷ், சௌத்தைக்காய் முத்தி பல்லியான்னு சொல்லிட்டு ஒரு மாத்வா டிஷ் தான் இது. இதிலெல்லாம் நோ ஆனியன், நோ கார்லிக். பார்த்தேன் அப்படின்னாக்கா இது பழைய காலத்து டிஷ்ஷுன்னு சொல்லுவா. இதை வந்து நான் அந்த ஆண்டி வந்து எய்தாத் ஆண்டி வந்து ரெகுலராகவே சௌத்தைக்காய் வாங்கி பண்ணேன் அப்படின்வா. ஸோ அவள் ஒரு நாள் பண்ணச்ச உட்காந்து பக்கத்தில் கத்துண்ட ஐட்டம் தான் இது. இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ். இது வந்து நீங்கள் சாத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு எஸ்பெஷலி ரொம்பவே நல்லா இருக்கும் ராத்திரி நேரத்தில். நான் இந்த டிஷ் பண்ணேன் அப்படின்னாக்கா காத்தால சாத்துக்கு பண்ணிட்டு கொஞ்சம் கூட பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ராத்திரி டின்னருக்கு சப்பாத்தி பண்ணி அதையே தொட்டுருவோம். 2 ஐட்டம் 2 டைம்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான டிஷ்ல இருக்க போகிறது. ப்ளஸ் வந்து இந்த பெரிய பிரிஞ்சால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு காய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகையல் மாதிரி காரசாரமாக தொகையல் இருந்தால் கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தொகையல் வந்து தொட்டுண்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். திருப்பி கேட்குறேன், மாதுவா இல்லை, நான் மாதுவா ஐட்டங்களை ரொம்ப இஷ்டப்பட்டு கத்துனேன் ஒரு ஆன்டி கிட்ட. ஏன்னா நம்மளதுல நிறைய நாட்கள்ல வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க முடியாத நாட்கள் சிலதெல்லாம் இருக்கிறதுனால அவ டிஷ்ல நிறைய வெங்காயம் பூண்டு இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி அவ கிட்ட கத்துன ஐட்டங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல ஏதாவது தப்போ இல்ல ப்ரொனன்சியேஷன்ல தப்போ ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நேத்திக்கு கூட அழகா ஒருத்தர் போட்டிருந்தா ஈரைக்காயை வந்து எப்படி ஸ்பெல் பண்ணணும்ட்டு நான் இமீடியட்டா தம்ப்நெயில்லையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த இதுலயுமே நான் போய் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து இந்த 4 ஒரே எழுத்துக்கு 4 சவுண்டு வரும்ல, பா 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 அப்படி வரும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு இல்லை. பானா பான் மட்டும் தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஈரைக்காய் அப்படின்னு அந்த சவுண்ட்ல வந்து வித்தியாசப்படுறது, அதுல எழுதுறதுல சில மாற்றங்கள் வரும். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா தயவு செய்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்ப குக்கிங்குள்ள போலாம். ஆக்சுவலி இது ஒரு உத்தர் கர்நாடகா ஃபுட்டு. இது வந்து அந்த மேங்களூர் சௌத்தைக்காய்னு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, எல்லோ கலர்ல அந்த மேல வரி வரியா போட்டு, அது போட்டுதான் மெயினா பண்ணுவா. இந்த குக்கும்பர் போட்டு பண்ணுங்க. இப்ப இத நல்லா சீவி இப்படி எடுத்துக்கணும். சீவிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நார்மலா சீவுறது தான் நம்ம ரைத்தாக்கெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது என்னன்றதை அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா திருவி எடுத்துட்டேன். இதை என்ன பண்ணணும்னா இதை நல்லா ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த தண்ணியை நான் பின்னாடி என்ன யூஸ் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த ஜலத்தை தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். இப்போ வானலியை ஆன் பண்ணிக்கலாம். வானலி சுட்ட உடனே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம். ஸோ வானலி சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் இந்த ஐட்டத்தை தேங்காய் எண்ணெயில் நான் பண்ணுவேன், வேணா நீங்கள் கடலை எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். ஐயோ, இது விழவே மாட்டேங்கிறதே. பெங்களூரில் அப்படி குளிர்றதா. சரி, இதை உருக்கிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ எண்ணெயை குத்தியாச்சு, எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. ஸோ இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். அதே போல் வேர்க்கடலையுமே நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம
வெள்ளரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் இந்த சாமான்கள்லாம் வறுபடைச்ச ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுது. நான் இப்போ பிழிஞ்சி எடுத்துட்ட வெள்ளரிக்காயை அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த வெள்ளரிக்காயெல்லாம் மோஸ்ட்லி கூட்டு பண்ணுவோம் நம்ம ஸ்டைலில், இல்லைனாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து ரைத்தா பண்ணுவோம். ஒன்றுமே இல்லைன்னா சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். இது மாதிரி கூட நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். அடுப்பு சின்னதில் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ குக்காகவே இதுவாகட்டும். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே போடுற அந்த தேங்காய் எப்படி ரெடி பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு ஸோ இப்போ நான் இந்த சாமான்களெல்லாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நான் மிக்சியில் வந்து இந்த மஞ்சப்பொடி, வரலி மஞ்சள், வெந்தயம், கடுகு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன மிக்சியில். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை மிக்சியிலேயே பொடி பண்ணிக்கணுன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இது அப்புறமா ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வந்து 1-2 நசுக்கிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 1-2 நீங்கள் குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த தேங்காவை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம், மஞ்சப்பொடியை நான் வந்து ஊறுகாய் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதோட கலந்துக்கிறேன். இதோட நீங்கள் கடுகையும் கூட வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒன்லி வரலி மஞ்சளும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ண பொடியை இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன டேங்கினஸ்க்கோசரம் கொஞ்சமாக புளி ஜலம், ரொம்பலாம் நம்ம குழம்புக்கெல்லாம் குத்துற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ உப்பு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இது கொதி வரட்டும். ஸோ தட் அந்த புளியோட பச்சை வாசனை போகணும் நல்லா. இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது இங்கே குக்கார வேலைக்கு நம்ம இங்கே ஜலம் எடுத்து வச்சினோம் இல்லையா, பிழிஞ்சி ஜலம், அதில் வந்து 2 டீஸ்பூன் கடல மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துக்கணும். நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த புளிஜலம் நல்லா கொதி வர ஆரம்பிச்செடுத்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து நல்ல வாசனை வருது. நான் இப்போ வந்து அந்த வடிகட்டி வச்ச அந்த ஜலத்தில் கடலை மாவை கலந்து இப்போ நான் இதில் குத்திடுறேன். ரொம்ப கெட்டியாக ஃபீல் பண்ணல அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அந்த முத்தின அப்படின்னாலே திக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு மாதிரி கெட்டியான கிரேவியாக தான் இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அடுப்பை பெருசாக வைக்கிறேன். இத்தனை நேரம் சைடில் வேலைகள் பண்ணிகிட்டே இருந்ததுனால சிம்லேயே வச்சு குக் பண்ணேன். இதில் ஒரே ஒரு ஐட்டம் தான், கொத்தமல்லி தழை தான் மிஸ்ஸிங் என்கிட்ட. கொத்தமல்லி தழை வந்து உள்ளே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ப்ளீஸிங்காக அதில் பார்க்குறதுக்கு எங்கள் ஆத்துக்காரர் அனுப்புறதுக்கும் இந்த குளூரில் மனசே ஆகலை எனக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொத்தமல்லி தழை போட்டு பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் வச்சு அரைக்கிறச்ச கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டேன்னா இன்னும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தேன்னா நல்லா சலசலசலான்னு கொதி வந்துடுத்து. இப்போ நமக்கு மாத்வா ஸ்டைல் உத்தர் கர்நாடகா சௌத்தேக்காய் முத்தி பல்யா ரெடி ஆகிடுத்து. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்கோ. நான் இதை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் கத்திரிக்காயை பண்ணிவிடுறேன். ஸோ அடுத்தாப்பில் இந்த நீட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்ட்டேன். சாமான்கள்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வத்த மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், கொப்பரை தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்துட்டுருக்கேன்.
இதை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி வறுத்துருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேனாக்கா நமக்கு பொடி போட்ட காய் ரெடி ஆகிடும். இப்போ சிம்பிளான பொடி போட்ட காய் தான். எண்ணெய் வச்சுட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா செவந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை இதோட மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கத்திரிக்காய் பொடி போட்ட காய் ரெடி ஆகிடும். நான் இதுக்கு தேங்காய் அடிஷ்னலாக போட போகிறதில்ல. ஏன்னா கொப்பரையை நான் வந்து வறுத்து கிரிச்ச போட்டுருந்தேன். ஸோ இது நல்லா இந்த மசாலா காயில் இறங்கி எடுத்தோன்னா நமக்கு பொடி போட்ட காய் ரெடி. இன்றைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம். இன்றைக்குண்டான ஹைலைட் டிஷ் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா கர்நாடகாவில் மாத்வா ஸ்பெஷல் சவுத்தேக்காய் முத்தி பல்யான்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்து டிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோ ஆனியன், நோ கார்லிக். அதே போல் கத்திரிக்காய் பொடி போட்ட காய், பருப்பு ரசம், பச்சை மிளகா, புளிமண்டி, இதெல்லாம் தான் இன்றைக்குண்டான டிஷ்ஷில் இருக்குது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.